நான் பாஞ்சுக்கிட்டு வாங்குற, வர வர நீ ரொம்ப டீ குடிக்க ஆரம்பிச்சிட்ட. நான் எத்தனை தடவை கேட்டாலும் சர்க்கரையை குறைச்சு போட்டு தானே கொடுக்குற. அப்புறம் என்ன, இதுல உனக்கு குறை வேறையா? இருந்தாலும் இத்தனை வாட்டி டீ குடிக்கலாமா? தலைவலிக்குது வள்ளி. இத குடிச்சாதான் கொஞ்சம் தலைவலிக்கு கேக்குற மாதிரி இருக்கு. கேக்கும் கேக்கும். நான் நம்ம வீட்டுல ராகவனுக்கும் மாறனுக்கும் பிரச்சனை வரத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சின்ன சின்ன சண்டை தானே, நம்மளும் அதை கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா இதை அப்படியே விட்டு விட்டு பெருசாயி நாளைக்கு அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டா என்னன்னா பண்றது? வள்ளி, முன்ன மாதிரி இப்ப அவங்க தனியாள் இல்ல. 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. தனித்தனி குடும்பம். இப்ப இந்த வீட்டுல மொத்தமா 4 குடும்பம் வள்ளி. எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க சின்ன குடும்பத்துக்குள்ளேயே 1000 பிரச்சனைங்க வருது. நம்மள மாதிரி கூட்டு குடும்பத்துல வராதா? எனக்கும் அதெல்லாம் புரியாம இல்ல. ஆனா என் மனசுதான் ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க பழைய மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சந்தோஷமா சண்டை போடாம இருக்கலாம்ல. அவங்க பழைய மாதிரி இருக்க மாட்டாங்க வள்ளி. அதுதான் யதார்த்தம். ஒவ்வொருத்தரும் இத புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனை முடிஞ்சிடும். குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தானே செய்யும். அதான் நாம 2 பேரும் இருக்கோம்ல. நம்மள மாரி எங்க போயிட போறானுங்க? பாத்துக்கலாம் விடு. இதுக்காக நீ மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காத. பின்ன அவருக்கு தான் என்ன பிடிக்காது. அவர் தான் என்கிட்ட பேச மாட்டாரு. அப்புறம் எதுக்கு என்ன காப்பாத்த வரணும்? எங்க இருந்து திடீர்னு பாசம் வந்து கொட்டுதுன்னு தெரியல. டேய், நமக்குள்ள சண்டை இருந்தா பாசம் இல்லைங்கிறது ஆயிடுமா? அன்னைக்கு முட்டை போண்டா கொடுத்தன வாங்கினானா? வேணான்ட்டு முறுக்கிட்டு போனா இப்ப மட்டும் என்னவா? டேய், அவன் எங்கடா வேணான்னு சொன்னா? அதான் நம்ம போயிட்டோம்னு நினைச்சு அவன் ஒளிஞ்சு சாப்பிட்டான் தானே. அதுவும் நீ 4 பக்கமும் இருக்கியா இல்லையான்னு பார்த்து பார்த்து தானே சாப்பிட்டான். பாவம், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என்னடா ராகவா? ஏய், இங்க பாரு, ஓவராலாம் கலாய்க்காதீங்க. என்ன டேய், இதே மாதிரி 4 பேர் என்ன சுத்து போட்டா நீங்க வந்து காப்பாத்துவீங்கல்ல? நமக்குள்ள சண்டை போட்டு பேசாம இருக்கிறது வேற, இது வேற. உனக்கு ஒண்ணுன்னா இப்ப இல்ல, எப்போ வந்து நிப்ப. அடே எங்க அப்பா, இவ்வளவு பாசத்தை உள்ள வச்சுக்கிட்டுதான் அப்படியே முறுக்கிட்டு இருக்கீங்களோ? டே ராகவா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா. எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடணும் சொல்ல? நம்மளாம் எப்பவும் ஒரே மாதிரி இருப்போம்டா. சரி, அதை விடு. மாறன் நடிக்கிறதுக்கு யார் ஆள் அனுப்பியிருப்பா? வேற யாரு? நம்ம கடை பக்கத்துல கடை வச்சிருக்கானே, அந்த நாதாரி தான். அவனா? அவன் எதுக்கிட்ட உன்ன அடிக்கணும்? பின்ன அவனுக்கு நான் தாண்டா எதிரி. நான் ரோட்ல போய்கிட்டு இருந்தேன். என் பைக்கை பஞ்சர் பண்ணி என்ன ரோட்ல தள்ள போனான். கொஞ்ச நேரத்துல என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அவனை இன்னைக்கு கிழிச்சு தொங்க விடாம சரியான முட்டாளாடா நீ. நானா? ஆமா, பின்ன இந்த மாதிரி ஆத்திரம் வந்தா நீ முட்டாள் தான். கார்த்தி, பின்ன சின்ன வயசுல இருந்து அவன் கூட வளர்ந்துருக்க. அவனை பத்தி தெரியாத உனக்கு? டேய், அவன் சண்டையா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் அவன் நேரடியா தான் வந்து பண்ணுவான். உன்னை அடிக்கணும்னா நம்ம கடவாசல் வெளியில வந்து வாடா மாறா ஒண்டி கொண்டி நிப்போன்னு சொல்லிருப்பான் அவன். இந்த மாதிரி கோலத்தனமாலாம் ஆளை அனுப்பியிருக்க மாட்டான் அவன். மாறா, கார்த்தி சொல்றது கரெக்ட் தான். நான் பழகின வரைக்குமே சூர்யா அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீ சூர்யா வந்ததுக்கு அப்புறம் அந்த விஜய டோட்டலா மறந்துட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவ தாண்டா பண்ணுவா. கண்டிப்பா அவதான் செஞ்சிருக்கணும். அந்த விஜய் திமிர் அடங்கவே மாட்டேங்குது. விஜய் என்ன பண்ணா? அதுவா, என்னாச்சு மாறா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது ஒண்ணும் இல்ல, சும்மா. கார்த்தி, இப்ப நான் இந்த கடையோட பார்ட்னர். உங்க ஃபேமிலில ஒரு ஆளுன்னு சொல்லிருக்கீங்கல்ல? தெரியாதனமா சொல்லிட்டாங்க ஃபேமிலில ஒரு ஆளுன்னு. அப்ப என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணணும்ல? ஆமா. பரவாயில்ல. எல்லாருக்கும் அன்னைக்கு சூழல் வேற வேறையா இருந்திருக்கும்.
அதான் இப்ப வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு சிஸ்டர்? கார்த்தி எப்படி நல்லா பாத்துக்கறானா? ஆ, எந்த குறையும் இல்ல. இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு சப்போர்ட் தான். ஆமா அண்ணா, நீங்க ஸ்கூல் ஃப்ரெண்டா காலேஜ் ஃப்ரெண்டா? காலேஜ் ஃப்ரெண்டு தான். நீங்க ஃபாரின்ல தானே படிச்சீங்க? படிச்சோமா, சும்மா போனோம். அங்க நாங்க பண்ணாத சேட்டையே இல்ல. ப்ரொஃபசர்லாம் எங்களை பார்த்தாலே அலறுவாங்கன்னா பாருங்களேன். அப்படியா? ஆமா. அப்புறம் எதுக்குடி வீணா பேச்ச வளர்க்கற? இருமா, ஏதாவது கிடைக்கும், நூல் விட்டு பாப்போம். நீ சுமார். அப்ப செம்ம ஜாலியா இருந்திருக்கீங்க. ஆமா சிஸ்டர், காலேஜ் ஃபுல்லா ஆட்டம் பாட்டம்னு படிப்பை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்ல. காலேஜ்ல 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 20 அரியருக்கும் மேல இருக்கும். ஒரு அரியர் கூட கிளியர் பண்ணலாம் பாத்துக்கங்களேன். காலேஜ்ல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நாங்களும் இந்த அந்தான்னு இழுத்தடிச்சுட்டே இருக்கோம். இன்னும் எங்க சர்டிபிகேட் கூட வாங்கலாம் பாத்துக்கோங்களேன். ஓ ஓவா, அப்ப உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தெரியும். கார்த்தி மச்சான் சொல்லியிருக்காரு. பொண்டாட்டி கிட்ட மறைப்பாரா? ஆனா அண்ணா, இத்தனை அரியர்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல சிஸ்டர், அவனுக்கு ஏதோ இந்த மாதிரி பிசினஸ் அது இதுன்னு அவங்க அப்பாவோட சப்போர்ட்ல லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் நல்ல சப்போர்ட்டா இருக்கீங்க போல.